இப்போ நம்ம சம்முக்கு போவோம். ஒருவேளை ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரோட புக்கில் லயபிலிட்டி சைடில் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் எவ்வளோ இருக்கு? 1 lakh இருக்கு. ஓகே, இப்போ கேஸாக எழுதுறேன். கேஸ் 1 நோ இன்ஃபர்மேஷன், ரைட்டா? கேஸ் 2 50,000 இஸ் கிளைம் அப்படின்றான். சரியா? தேர்டு 75,000 இஸ் கிளைம். டே நல்லா யோசிச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம கிட்ட ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ், அதாவது அந்த பானையில் எவ்வளோ காசு வச்சிருக்கோம்னா 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம். அந்த 1 லட்சம் ரூபாயில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிட்டான்னா, நோ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டான். நோ இன்ஃபர்மேஷன்னாலும் நோ கிளைம்னாலும் ஒண்ணுதான். நோ கிளைம்னா என்ன? எவனுக்கும் எந்த அடியும் படலை. கரெக்டா? அப்போ அங்க இருக்கிற 1 லட்சம் ரூபாயும் யாருக்கு தான் சொந்தம்? ஏக்கும் பிக்கும் தான் சொந்தம். கரெக்டா? டே யூஸே பண்ணல அந்த காசு, அப்ப யாருக்கு சொந்தம்? எவன் உள்ள போட்டானா அவங்க தான் சொந்தம். கரெக்டா? சரி, ஓகே, எழுதிக்குவோம். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல 1 லட்சம் ரூபாய் இருக்குது இல்ல, அதை எடுத்துக்கிறேன். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 1 lakh to யாருக்கும் கொடுக்கணும்? ஏக்கும் பிக்கும் கொடுக்கணும். ஏக்கும் அவன் ரெண்டு பேர் தான் பார்ட்னர்ஸ், 2A 2B. கரெக்டா? சரி, எவ்வளவு ரூபாய்? நான் என்ன சொன்னேன்? ஆல்வேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஹோல் ரேஷியோன்னு சொன்னேன். தேர் ஹோல் ரேஷியோ என்னது? 1:1. அப்ப இந்த 1 லட்சம் ரூபாயை 1:1ல பிரிக்கணும். கரெக்டா இல்லையா? அப்ப 1:1ல பிரிக்கிறோம்னா 1 lakh into 1/2. இது ஏக்கு. அதே மாதிரி பிக்கு 1 lakh into 1/2 அப்படின்னா அடிச்சு பார்த்தா 50,000 வருது. இவனுக்கு ஒரு 50,000 வருது. டே கரெக்டாடா? டே இதுக்கெல்லாம் நான் போட வேண்டிய அவசியமே இல்லடா. பாதி காசுடா. 1 லட்சம் ரூபாயில 1/2னா என்ன அர்த்தம்? பாதி காசு எவ்வளோ? 1 லட்சத்துல பாதி 50,000 எடுத்து போடு. ஏக்கு ஒரு 50,000, பிக்கு ஒரு 50,000. இது அப்படியே மொட்டையே ஏ அக்கௌண்ட் பி அக்கௌண்ட் எழுதக்கூடாது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். மனசுலாயோ? ஓகே, இப்போ இதை நரேஷன் எழுதுன்னு உங்க மிஸ் படாத பாடுபடுத்துவாங்க. சரி, நரேஷன் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டா ஒன்றும் இல்லை. நோ இன்ஃபர்மேஷன் கிவனா அப்படின்னா நோ கிளைம். கரெக்டா? ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் have been distributed to both partners in 1:1. அவ்வளோதான் சம்பந்திச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு இந்த நரேஷன் எழுத சொல்கிறாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒன்றும் இல்லை. நம்ம அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம அக்கௌண்ட்ஸ் ஓரளவுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிலாம் பார்க்கும்போது புரிஞ்சுப்போம். சரி, இதுதான் நடக்குது. ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு பர்சனல், ரியல், நாமினல், என்ன மாடர்ன் ரூல்ஸு, கோல்டன் ரூல்ஸு எல்லா டேஷும் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோ இந்த புக்கை பார்க்குறாங்க, அக்கௌண்ட்ஸ் புக்கை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியணும். அப்படி புரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே எழுத வேண்டியது இருக்கு. எப்பா நான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல இருக்கிற காசு எடுத்து ஏக்கும் பிக்கும் கொடுத்தேன்ப்பா, எப்படி எது கொடுத்தேன்ப்பா அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லணும். அதான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் ஹேவ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு போத் பார்ட்னர்ஸ் இன் 1:1 அப்படின்னு நான் இங்கே காட்டுறேன். அவ்வளோதான் நரேஷன். இதுக்கு தான் நரேஷன். அதே மாதிரி எதுக்கு இந்த கேப்பு? ஆனால் நானும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன், 11th பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா மிஸ்ஸும் இந்த இடத்துல ஒரு குட்டி 1 finger gap 2 finger gap அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் விடுவோம். நான் எதுக்குன்னே தெரியல. விடாத. யார் விட சொன்னா? அவசியமே இல்லை. பட் ஸ்டில் போர்டோட ப்ராக்டிஸும் உங்கள் ஸ்கூலோட ப்ராக்டிஸில் நிறைய பேர் இப்படி பார்த்தே பழகினால யூ ஆர் யூஸிங் இட். யூ ஆர் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட்டிங் பிட்வீன் டெபிட் அண்ட் கிரெடிட். நான் ஒரு கேப் போட்டு டெபிட் வேற கிரெடிட் வேறன்னு காட்டுறேன். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தா 50,000 இஸ் கிளைம் அப்படின்றோம். ஆஹா, அப்போ 50,000 ரூபாய் கிளைமே இருக்கு. அதாவது எவனுக்கும் அடிபட்டுருச்சு. நம்ம கிட்ட இருந்து இந்த 1 லட்சம் ரூபாய் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல இருக்கிற அந்த 1 லட்சம் ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டோம். சரி, இப்போ போடலாமா? அதாவது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், என்கிட்ட 1 lakh இருந்தது,
ரைட்டா? 2 எதுக்கு செலவு பண்ணியிருக்கோம்? நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஏக்கும் பிக்கும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற 50,000 எடுத்து கிளைமுக்கு கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான். 2 ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம். எவ்வளோ ரூபாய் கிளைம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க? 50,000 கிளைம் இருக்கு. ஸோ 50,000. புரியுதாடா? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல 1 லட்ச ரூபாய் இருந்தது. அந்த 1 லட்ச ரூபாயில நான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைமுக்காக 50,000 ரூபாய் கொடுக்குறேன். அந்த 50,000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட மிச்சம் எவ்வளவு காசு இருக்கு? இன்னும் 50,000 ரூபாய் இருக்கு. ஆமா, 1 லட்ச ரூபாய் இருந்தது, 1 லட்ச ரூபாய் கிளைம் கொடுத்தாச்சு. அப்ப மீதி என்ன எவ்வளவு இருக்கு? 50,000 ரூபாய் இருக்கு. அப்போ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்ங்கிற அந்த பானைக்குள்ள இன்னும் 50,000 ரூபாய் இருக்கு. அது யாருக்கு சொந்தம்? ஏக்கும் பிக்கும் சொந்தம். கரெக்டா இல்லையா? எந்த ரேஷியோட சொந்தம்? we know that always distribute in whole ratio, right? so பேலன்ஸ் இருக்கிற அந்த 50,000 A's கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் B's கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் எந்த ரேஷியோல கொடுக்கணும்? ஹோல் ரேஷியோல கொடுக்கணும். நம்மளோட ஹோல் ரேஷியோ என்னது? 1:1. ஸோ அந்த 50,000 பேலன்ஸ் இருக்கிற 50,000 25,000 பிரிச்சு கொடுக்க போறோம். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 1 லட்சம். அந்த 1 லட்சத்துல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைமுக்காண்டி 50,000 ரூபாய் கொடுக்குறோம். புரியுதா? 50,000 ரூபாய் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட 50,000 ரூபாய் இருக்குது. அந்த 50,000 ரூபாய ஏக்கும் பிக்கும் அவங்களோட எந்த ரேஷியோல கொடுக்குறோம்? ஹோல் ரேஷியோல கொடுக்குறோம். ஹோல் ரேஷியோ என்ன ரேஷியோ? 1:1. ஸோ 50,000 ரூபாயை 1:1 பிரிக்கிறோம்னா பாதியா பிரிக்கிறோம் அர்த்தம். ஸோ 50,000 ரூபாய் பாதி 25,000, மீதி பாதி 25,000. கிளியர்? கிளியர்? ஓகே. இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைமை 1,50,000 பண்றேன். புரியுதாடா? நான் எவ்வளவு பண்ண போறேன்? 1,50,000 பண்ண போறேன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம். கண்ணே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கிட்ட ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்லயே எவ்வளவுதான் காசு இருக்குது? 1 லட்ச ரூபாய் தான் இருக்குது. ஆனா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைமுக்காக எவ்வளவு கேட்கறாங்கன்னா 1,50,000 ரூபாய் கேட்கறாங்க. ஒருத்தர் அடிபட்டதுக்கு 1,50,000 ரூபாய் கேட்கறாங்க. நம்ம சேர்த்து வச்சதே 1 லட்சம் தான். மாட்டிக்கிட்டோமா? அப்ப நம்ம யாரு உள்ள கூப்பிடுறோம் அப்படின்னா, லைக் நம்ம இப்போ வந்து அவெஞ்சர் எண்டு கேம்ல இருக்கிறோம். கடைசி நேரத்தில் ஸ்பைடர்மேனு, அந்த தாரு, அயன்மேன் இப்பெல்லாம் வர மாதிரி நமக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. யார் அந்த ஒருத்தர் அப்படின்னு கேட்டா, ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இவன் தான் நம்மளை ஹெல்ப் பண்ண போறோம். ஓகே, சரி கவனி. இப்போ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல என்ன WCRல எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு பார்த்தா 1 லட்ச ரூபாய் இருக்குது. ஆனா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் எவ்வளவுன்னு பார்த்தா 1,50,000 ரூபாய். அப்ப நமக்கு எவ்வளவு காசு பத்தல அப்படின்னு பார்த்தா 50,000 ரூபாய் பத்தல. இந்த 50,000 ரூபாய் நான் யாருக்கிட்ட இருந்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு பார்த்தா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் கிட்ட இருந்து வாங்க போறோம். சரி, அப்ப இந்த இடத்துல கேப் எதுக்கு? அவன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைமுக்காக அவன் கொடுக்கக்கூடிய காசுக்காக. சரியா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 50,000 எழுதிக்கும். என்ன? ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ்ல 1 லட்ச ரூபாய் இருந்தது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைமுக்கு 1,50,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். நமக்கு 50,000 ரூபாய் பத்தல, 1 லட்ச ரூபாய் தான் இருந்தது. அப்ப அந்த 50,000 ரூபாய் எங்க இருந்து எடுக்கிறோம்? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிறோம். புரிஞ்சுச்சா? டே பெரிய டாபிக் அது. சரியா? இப்போ 50,000 ரூபாய் ரீவேல்யூவேஷன் வந்து எடுக்கணுமா? ஸோ இப்போ அந்த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல என்ன நடக்கும்னு பார்ப்போம். இதான் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்னு வச்சுக்கோ. நல்லா ஒரு தடவை ரீகேப் பண்ணிப்பாரு. டெபிட்னா அழுகிறது, கிரெடிட்னா சிரிக்கிறது. இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அவன் கையில் இருக்கிற காசை எடுத்து நம்ம கொடுக்குறோம். கரெக்டா இல்லையா? கொடுக்கும்போது அழுதுகிட்டே தான் கொடுப்பான். அப்போ நம்ம எந்த சைடில் எழுதணும்னா டெபிட் சைடில் எழுதணும். ஓகே, ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் அப்படின்னு போட்டு எவ்வளோ ரூபாய் ரீவேல்யூவேஷன் கொடுத்துருக்குறான்? 50,000 ரூபாய் கொடுத்துருக்குறான். கரெக்டா? ஸோ 50,000. புரியுதா? அப்ப 50,000 ரூபாய் ரீவேல்யூவேஷன்ங்கிற ஒருத்தன் நமக்கு காசு கொடுத்தனால அவனுக்கு அது லாஸ். ஸோ லாஸ் அப்படின்னு எழுதிக்கோ. ஸோ 50,000 ரூபாய் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு லாஸ். லாஸ் ஆன் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 50,000. ஓகே, இந்த 50,000 யார் பாண்ட் பண்ணிக்கணும், யார் அதை ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டா சத்தியமா பார்ட்னர்ஸ். ஒரு லாபம் வந்தா ஒரு பார்ட்னர் கொடுக்குற மாதிரி நஷ்டம் வந்தாலும் பார்ட்னர் கிட்ட இருந்தா கொடுக்கணும்.
கரெக்டா? ஒரு பார்ட்னர் கொடுக்கும்போது அந்த பார்ட்னரை நம்ம என்ன பண்ணோம்? கிரெடிட் பண்ணோம். இப்போ பார்ட்னர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? புடுங்க போறோம். புடுங்கறனால அப்ப அவனை என்ன பண்ணணும்? அவன் ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிச்சணும். ஏஸ் அக்கௌண்ட் டெபிட், பிஸ் அக்கௌண்ட் டெபிட், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். என்ன மொத்தமா எவ்வளவு கழுகுறாங்க? 50,000. 50,000 ரெண்டு பேரும் எந்த ரேஷியோல கொடுப்பாங்க? 1:1 கொடுப்பாங்க அவங்களோட ஓல்ட் ரேஷியோ. கரெக்டா? அப்படின்னா 25,000 எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ரீவேல்யூவேஷனுக்காக கொடுக்குறாங்க. எவ்வளவு? 50,000 ரூபாய். புரியுதா? அவ்வளவுதான் சம். இவ்வளவுதான் சம். இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அவ்வளவுதான், சிம்பிள். நரேஷன் மட்டும் எழுதிக்க. என்ன இதுல பீயிங் என்ன ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் ஆஃப் 50,000 paid and balance distributed to partners in old ratio. Right? இந்த இடத்துல being workman compensation claim is more than reserve, so revaluation account debited. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இத்துடன் workman compensation reserve concept நிறைவடைகிறது. இந்த கான்செப்ட் சேஞ்சிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கேட்டாலும் சரி, அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்ல சேர்ந்தாலும் கேட்டாலும் சரி, ரிட்டையர்மெண்ட்ல கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் இதே எழுது, இதே ஓல்ட் ரேஷியோலயே போடு. ஆன்சர் கரெக்ட். இந்த ஆன்சருக்கு பிரவீன் கேரண்டி. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த சம்ஸ் இதுக்கப்புறம் இருக்கிற கிராக் கொஷின்ஸ் ஏதாவது இருக்குன்னா நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பை.